ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஎஸ்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், டெஃபினிஷன் அண்ட் காலிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 யூனிட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம 3rd யூனிட்ல முக்கியமான டாபிக் கூட வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்லேயே நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் நல்லா யோசிச்சு பாருங்க. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது நம்ம யூஸ் பண்ண மெயின் ஆஃப், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான், கரெக்டா? ஸோ ஜென்ரலா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், டெஃபினிஷன், காலிங் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம டிக்ளரேஷன், டெஃபினிஷன், காலிங் எல்லாமே பண்ணுவோம். ஓகே, ஸோ த 3rd யூனிட் இஸ் ஆல் அபவுட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நம்மளே எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ரெடி சில இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, நம்மளே ஓனா ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக்கலி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a function is a named block of code that performs a specific task. ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை பண்றதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதி அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஏன் நம்ம அதை வைக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் அலோஸ் யூ டு ரைட் அ பீஸ் ஆஃப் கோட் லாஜிக் ஒன்ஸ் அண்ட் ரியூஸ் இட் வேர் எவர் நீடட் இன் ப்ரோக்ராம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கும்போது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கரெக்டா? ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கோடை வந்து நம்ம அடிக்கடி ரீயூஸ் பண்றோம், நம்ம எழுதுற ஒவ்வொரு சி ப்ரோக்ராம்லையும் நம்ம குறிப்பிட்ட லாஜிக்கை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோன்ற பட்சத்துல நம்ம திரும்ப திரும்ப அந்த கோடு எழுதிட்டே இருக்காம அது ஒரு ஃபங்க்ஷனா வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்ன ஆகுது, நமக்கு நம்பர் ஆஃப் கோட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து நமக்கு குறையுது. ஆல்சோ நம்ம கோடோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எப்பெல்லாம் நமக்கு ஒரு செட் ஆஃப் கோடு அகைன் அண்ட் அகைன் நம்ம நிறைய இடத்துல ரீயூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சி ஃபங்க்ஷன்ஸ்ல 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், இன்னும் நம்ம என்ன பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், சம் ஆஃப், அந்த மாதிரி பார்த்தோம், கரெக்டா? பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு 10-15 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நீங்க வந்து அந்த வீடியோ கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னது, நம்ம எழுதுற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா அதுல 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் நம்ம இந்த வீடியோவோட ஹெட்டிங்ல பார்த்தோம். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3மே யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஒரு ஃபங்க்ஷனை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, the function definition is an independent program module that is specifically written to implement the requirements of the function. ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதுறது, அதாவது ஃபங்க்ஷன் நேம் சம்திங் போட்டு அதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் கோடை எழுதுறது. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொன்னா இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம் மாடியூல். நம்ம எழுதுற என்டையர் சி ப்ரோக்ராமோட இதுல வந்து தனியாக செப்பரேட்டா ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட எழுதி நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான். ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு இன்னொரு நேம் என்னது, ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாம்ல ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டாலும் நம்ம கரெக்டாக எழுத தெரியணும். ஓகே, ஸோ இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் டைப், லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ், ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த 6 எலிமெண்ட்ஸ் அதுல இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் ஹெடர், ஃபங்க்ஷன் பாடின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல எதுலாம் ஃபங்க்ஷன் ஹெடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷன் டைப், லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இது 3 ஃபங்க்ஷன் ஹெடர். கீழே இருக்க 3 எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது, ஃபங்க்ஷன் பாடி. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டைப். ஃபங்க்ஷன் டைப்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டா டைப் தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன விதமான அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும், இன்டெஜரா ரிட்டர்ன் பண்ணுமா, ஃப்ளோட்டா ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், ஃபங்க்ஷனோட டைப் போறோம், இன்டா, வாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அடுத்ததா அது பக்கத்துல ஃபங்க்ஷனோட நேம், நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை என்ன நேம்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ற நேம். அடுத்து பேராமீட்டர் லிஸ்ட். இந்த பேராமீட்டர் அப்படின்றத ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். 2 நேம் இருக்கு, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேராமீட்டர்ஸ் இல்ல ஆர்குமெண்ட். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா,
இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா அது வந்து என்னடா இன்புட்டை வாங்கிக்கிடும். அதாவது இப்போ ஏபின்னு 2 வேரியபிள் இருக்குன்னா 2 இன்புட் வாங்கிக்கிறது. இல்ல நம்ம இந்த PNR/100 பார்த்தோம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்ப என்ன பண்ணோம், நம்ம வந்து இந்த பி வேல்யூ, என் வேல்யூ, ஆர் வேல்யூஸ்லாம் உள்ள கொடுத்தோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கொடுக்கும்போது பையோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கும், நம்ம ஆரோட வேல்யூ கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து சம் வேல்யூஸை வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணும், இதுல நம்ம பெராமீட்டர்ல கொடுக்குற அந்த வேல்யூஸை அனலைஸ் பண்ணி உள்ள கம்ப்யூட் பண்ணி இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலமா சம் அவுட்புட்டை வெளியே கொடுக்கும். ஓகே, அதுதான் இது நம்ம சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு பேராமீட்டர்னா என்னன்னு டீடைலா புரியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஹெட்டர். அதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள என்னென்ன இருக்கு, லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன பார்த்தோம், குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, லோக்கல் வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வேரியபிள் நம்ம ஜென்ரலா பண்ண மாதிரி int a = 10, int b = 5 சம்திங்னு ஒரு வேரியபிள் போடுறோம். கரெக்டா? ஸோ லோக்கல் வேரியபிள்னா அந்த வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் செல்லுபடி ஆகும். வெளியே யூஸ் பண்ணா அந்த வேரியபிளுக்கு நமக்கு அவுட்புட் வராது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் நம்ம நீடை பொறுத்து யூஸ் பண்ணிக்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். வெறும் பிரிண்ட் ஆஃப் போட்டுக்கலாம், அதே மாதிரி என்ன போட்டுக்கலாம், நம்ம இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம், ஃபார் லூப் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். சம்திங் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம நீடை பொறுத்து. அதெல்லாம் நம்ம எனி நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷன் ஏதாவது சம்திங் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் கொடுத்தாதான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த அவுட்புட் வெளியே பாஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றோம், ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 3 டாபிக் பார்க்குறோம்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுத பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ப்ராப்ளமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன சொன்னேன், அதாவது நம்ம இப்போ சிம்பிளாவே பண்ணலாம், ரொம்ப பெருசா பண்ணலாம். என்ன பண்ண போறோம்னா அடிஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது என்ன பண்ணுவோம், ஹாஷ் இன்க்ளூட் printf தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், stdio.h அப்படின்னு போட்டு. ஓகே, அடுத்து என்னதான் சொன்னேன், இது ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் சொன்னேன். கரெக்டா? int main of execution always starts with main function. ஓகே, முடிச்சா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு 2 வேல்யூவை ஆட் பண்ணும். ஓகே, இதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ண போறேன். இதெல்லாம் விட்டுருக்கேன், நான் இந்த இடத்துல தனியாக எழுதிக்கிறேன். எனக்கு 2 வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஓகே, ஸோ நம்ம சின்டாக்ஸ் என்ன பார்த்தோம், மறுபடியும் இந்த வீடியோல போய் பாருங்க. சின்டாக்ஸ் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன் டைப் இன்டிஜர்னு எடுக்கிறேன், 2 நம்பரை தான் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நேம்க்கு என்ன வச்சுக்கலாம், நான் ஆட் பண்ண போறேன், அதனால ஃபங்க்ஷன் நேம் இப்படினே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அகைன் இதுக்குள்ள போங்க, பிராக்கெட்குள்ள என்ன போட்டிருக்கு, பராமீட்டர் லிஸ்ட்னு போட்டிருக்கு. நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்ண போறேன். ஓகே, அதனால என்ன படிக்கிறேன், int a, int bன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதாவது நான் a bன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ எனக்கு உள்ள வரும், அதை நான் ஆட் பண்ண போறேன்னு சொல்றேன். ஓகே, அடுத்து இந்த இடத்துல நான் போட்டுட்டு என்ன சொன்னோம், உள்ள எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம், லாஸ்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலாம்னு சொன்னேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நமக்கு குளோபல் வேரியபிள் வேணா, லோக்கல் வேரியபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன், சிம்பிளா அடிச்சு தானே பண்றோம், அதனால டைரக்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறேன், ரிட்டர்ன் a plus b இப்படின்னு போட்டு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இதுதான் நான் போட்டேன். அதாவது என்ன பண்ணல, சிம்பிளான இது பண்றேன். ஓகே, ஒரு அடிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், ஏன்னா நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அடிஷனை யூஸ் பண்ணிட்டே இருக்க போறேன், அதனால நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல ஃபங்க்ஷன் டைப், ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட்னு போட்டேன், இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் போட்டேன், a b 2 பேராமீட்டர்ஸ். அதாவது வெளியே இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஏபியோட வேல்யூஸை எடுத்து வர போறேன், 2 வேல்யூஸை எடுத்து வர போறேன். எடுத்துட்டு வந்து நான் உள்ள போய் என்ன பண்றேன், a plus bன்னு ஆட் பண்ணிட்டு அதை நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன வரும், 2 வேல்யூ ஆட் பண்ணி என்ன வேல்யூவோ அதோட அவுட்புட் வெளியே வரும். ஓகே, இது வரைக்கும் ஓகே, இதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, இப்போ அகைன் நம்ம பிபிடிக்கு போலாமா, போயிட்டு அடுத்ததா பார்ப்போம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போட்டோம், அடுத்து நம்ம பார்க்க போது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி ப்ரோக்ராம் மஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் தேர் இன்வோக்ட். அதாவது இன்வோக்னா கால்,
ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். அன்லெஸ் ஆர் அன்டில் தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட், அந்த ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராம்ல இருந்தாலும் யூஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஓகே, அதை பத்தி நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர்டா இருக்கணும், டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இந்த என்னெல்லாம் இன்னொரு நேம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல நீங்க ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் படிச்சுட்டு போய் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாம முடியக்கூடாது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்கு? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இருக்கு. ஓகே, ஸோ அதுலயும் இதே மாதிரி 4 பார்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? அதே மாதிரி தான், ஃபங்க்ஷன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் லிஸ்ட், டெர்மினேட்டிங் செமிகோலன். அதுக்குள்ள பாடி இருக்காது. ஏன் பாடி இருக்காதுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நம்ம போட்டோம். ஓகே, நாம இதில் டிக்ளேர் தான் பண்றோம். எப்படி நம்ம குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்றோமோ, int a = 5 டிக்ளேர் பண்றோமோ, அதே மாதிரி நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு வந்து நான் என்ன பண்றேன் சொல்றேன். சொல்லி நான் அதை வந்து என்ன பண்றேன் டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். ஸோ சிக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரியும் இவன் வந்து இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னது? நான் சொன்ன மாதிரி என்ன யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷன் டைப், அந்த ஃபங்க்ஷனோட நேம், அப்புறம் அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ற பேராமீட்டர் லிஸ்ட், நம்ம என்னெல்லாம் பேராமீட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது. ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, the parameter list must be separated by comma. ஸோ இந்த பேராமீட்டருக்குள்ள இருக்க ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கமா கமாவா நம்ம போட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, the parameters name do not need to be the same in the function declaration and the function definition. இன்னொன்னு என்னன்னா, அதாவது நான் இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல ஏபின்னு போட்டுருக்கேன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நான் ஏபி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், வேற நேமும் போட்டுக்கலாம். இட் வில் ஒர்க் அவுட். ஓகே, அடுத்து the types must match the types of the parameters in the function definition in number and order. அதே மாதிரி நான் வந்து இப்போ பேராமீட்டர் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், int a int bன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்ல 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஏபின்னு, ரெண்டுமே இன்டீஜர் இருக்கு. அப்போ நான் டிக்ளேர் பண்ணும் போதும் எனக்கு என்ன இருக்கணும், ரெண்டுமே இன்டீஜரா தான் இருக்கணும். ஓகே, இன்னொன்னு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஏபின்னு சொல்லிட்டு 2 இது யூஸ் பண்றேன். 2 இது இப்போ ஒன்னு இன்ட்டு ஒன்னு கேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும், டெக்ளரேஷன்லயும் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டா தான் இருக்கணும், செகண்ட் ஒன் கேரா தான் இருக்கணும். அதேதான், ஒன்னும் இல்ல, டெஃபினிஷன்ல நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே தான் டிட்டோவா டிக்ளரேஷன்ல இருக்கணும், அந்த டைப்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்து இந்த ரிட்டர்ன் டைப் இஸ் ஆப்ஷனல் when the function returns in type data. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த பேராமீட்டர் நேம் எழுதும் போது நம்ம என்ன பண்றோம், டிக்ளரேஷன் பண்ணும்போது முன்னாடி என்ன பண்றோம், int add அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ டிக்ளேர் பண்ணும்போது இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் போடாமலும் இருக்கலாம், இட் வில் ஒர்க் அவுட். பட் ஜென்ரலா நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க டெஃபினேஷன்ல எப்படி ஒரு பேராமீட்டர் எழுதுறீங்களோ அதே இதை டிக்ளரேஷன்ல அப்ளை போடுங்க அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்றது. அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடும். நீங்க பெருசா ரூல்ஸ் லிஸ்ட்டை வச்சு நீங்க வந்து லைக் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததா when the declared types do not match with the types in the function definition, compile with produce an error. ஒன்றும் இல்லை, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், int a int b ன்னு பார்த்தோம். ஓகே, ஆனா நான் டிக்ளேர் பண்ணும்போது மேல int a char b அப்படின்னு சொல்லிட்டு வேற டேட்டா டைப் கொடுத்தேன் அப்படின்னா கம்பைலர் வந்து என்ன பண்ணும், எரர் அடிக்கும், நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ இதோட சம்மரி என்னன்னா சிம்பிள். ஓகே, பேராமீட்டர் லிஸ்ட் எல்லாமே கமாவா போட்டு எழுதுறோம். அடுத்ததா என்ன பண்றோம், நமக்கு உள்ள என்ன இருக்கோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல என்ன இருக்கோ அது அப்படியே டிட்டோவா அந்த டேட்டா டைப் வந்து என்ன இருக்கணும், மேல இருக்கும். நீங்க வந்து பேராமீட்டர் நேம கூட மாத்தி போட்டுக்கலாம், ஆனா அந்த டைப் பண்ண ஆர்டர் வந்து கரெக்டா நம்ம டெஃபினேஷன்ல பண்ண மாதிரியே டிக்ளரேஷன்ல இருக்கணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். நல்லா யோசிச்சு பாருங்க, டிக்ளரேஷன் என்ன பண்ணுவோம், எப்பயுமே மேலதான் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ நான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து இங்க என்ன பண்ண போறேன்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்கும் மேல பண்ண போறேன். ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஏன் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் மேல பண்றேன்னா, நான் வந்து எல்லா இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஓகே, என்டையர் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவேன். ஆல்சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போ எங்க எழுதிருக்கேன், இந்த மெயின் ஃபங்க்ஷனோட பிளேசஸ் நான் போட்டிருக்குது. அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் போட்டிருக்கேன். கரெக்டா? ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கூட நான் போய் இதை போட முடியாது. கரெக்டா? இது வந்து தனி செப்பரேட் ஃபங்க்ஷன், நான் எழுதுற ஃபங்க்ஷன். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை மெயினுக்கு வெளியே தான் நான் போட்டிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை மெயினுக்குள்ள போட்டேன்னா அது எப்படி வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணும், ஏன்னா எக்ஸிகியூஷன் வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட் குள்ள தானே இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எங்க பண்றோம், மெயினுக்கும் மேல பண்றோம், இருக்கிறதுல எல்லாத்துக்கும் டாப்ல பண்றோம். நான் என்ன சொன்னேன், நீங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு சிம்பிளா ஒன்று பண்ணலாம், மேல போய் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு செமிகோலன் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேணாம். ஓகே, இதுதான் சிம்பிள். நான் டெஃபினேஷன் என்ன போடுறேனோ அதோட ஹெட்டர் மட்டும் எடுத்து இங்க போட போறோம், க்ளோஸ்ட் பை செமிகோலன், முடிஞ்சு.
ஓகே, இப்படி பண்ணா நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ரெடி. இவ்வளவுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்ததா நம்ம ஃபங்க்ஷன் காலிங் பத்தி பார்க்க போறோம். ஓகே ஓகே அடுத்து function calls. So function calls என்ன? A function can be called by simply using the function name followed by the list of actual parameters if any enclosed in parenthesis. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கிற போறோம்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் நேம் போட்டுட்டு நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்து என்ன ஆகுது? when I compile and include a function call, the control is transferred to the function. ஓகே, ஸோ நம்ம கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும்போது இந்த ஃபங்க்ஷன் நேமை பார்த்த உடனே என்ன ஆகுது? கண்ட்ரோலை வந்து டைரக்டா ஃபங்க்ஷன் கூட போய் கொடுத்துரும். மெயின் ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்து ஃபங்க்ஷன் கூட போயிடும். ஓகே, the function is then executed line by line as described and the value is returned when the return statement is included. ஸோ என்ன ஆகுது? ஃபங்க்ஷன் கூட போயிட்டு ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு லாஸ்டா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது டைரக்டா என்ன ஆயிடுச்சு? அந்த அவுட்புட் வந்து திரும்ப மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வருது. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் கால்ஸ். ஸோ இதில் ஃபங்க்ஷன் கால் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ நான் ரொம்ப கேப் போட்டுட்டேன், எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடுறேன், இப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ண போறோம். நம்ம என்ன சொன்னோம்? அடிஷன் பண்ண போறோம்னு சொன்னோம். இன்ட் ஏ இன்ட் பின்னு ரெண்டு வச்சிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாமா? ரெண்டு வேல்யூ கொடுக்கணும்ல, ரெண்டு நம்பர் கொடுத்தா தானே வரும். அப்போ நான் என்ன வச்சுக்கிறேன்? இன்ட் நம்பர் 1 ஈக்குவல் டு ஒரு 5 வச்சுக்கலாமா? 5 வச்சுக்கிறேன். இன்ட் நம்பர் 2 ஈக்குவல் டு ஒரு 6ன்னு வச்சுக்கிறேன். அடுத்ததா ஒரு வேரியபிள் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ரிசல்ட்ன்றது அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஆட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது? ஆட் ஆஃப். இதுக்குள்ள என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம்? ஏபின்னு கொடுக்குறோம். ஸோ ஏபின்றது ரெண்டு வேல்யூஸ். ஓகே, ஸோ ஏபினா ஏபி தான் கொடுக்கணும் இல்லை, இன்டிஜர் டைப்ல ரெண்டு சம்திங் கொடுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இன்டிஜர் டைப்ல நம்மகிட்ட என்ன இன்புட் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னெல்லாம் இருக்கு? இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு. இங்க பாருங்க, நான் யூஸ் பண்ற கம்பைலர் இருப்பாங்களே, அதுவே சஜஸ்ட் பண்ணுது. நான் ஆட் ஆஃப்னு போட்டாலே என்ன ஆகுது? இதோட டைப் என்னன்னு சொல்லிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணுது. கரெக்டா? இன்ட் ஏ இன்ட் பி. ஸோ இன்ட் ஏல நான் என்ன பண்ணலாம்? இந்த 5ன்ற இன்டிஜரை நான் எதில் ஸ்டோர் பண்ணிருக்கேன்? நம்பர் 1 போட்டேன்னா, அடுத்து இன்ட் பின்னு இருக்க இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? நம்பர் 2ன்னு போட்டுட்டு செமிகோலன் போட்டு முடிச்சிட்டேன். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நான் என்ன ஆட்னு போட்டு இன்ட் ஏ இன்ட் பி தானே கொடுத்துருக்கேன், இவர் ஏன் ஏபி போடாம நம்பர் 1 நம்பர் 2 போறாருன்னு சொல்லக்கூடாது. உள்ள நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதே நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டேட்டா டைப் தான் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேயா? இந்த டேட்டா டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டேட்டா டைப் இன்டீஜரா இருக்கணும், இதோட டேட்டா டைப் இன்டீஜரா இருக்கணும். ஓகே, எண்ட் ஆஃப் த டே இது எடுக்கும் போது என்ன ஆகும்னா, நான் கம்பைலர் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு ரிசல்ட்ன்றதை டிக்ளேர் பண்ணிட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் ஆஃப்னு பார்த்தோன்னே இது எப்படி எடுத்துக்கணும்? ஆட் ஆஃப் நம்பர் 1 நம்பர் 2 ஏபின்னா எடுத்துக்கூடாது, ஆட் ஆஃப் 5,6 தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே டைரக்டா கண்ட்ரோல் என்ன வந்துடும்? இங்கே வந்துடும். ஓகே, இங்கே வந்துட்டு இன்ட் ஆட் ஆஃப் 5,6 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ரிட்டர்ன்ல 5 + 6ன்னு வந்துடும். ஓகே, ஸோ வேல்யூ தான் அது கன்சிடர் பண்ணுமே தவிர இந்த ஏபி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணாது. ஓகே, ஸோ 5 + 6ன்னு வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து டேரக்டா இங்கே வந்து ரிசல்ட்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? ரிட்டர்ன் போட்டிருக்கனால இது 11ன்றதை ரிட்டர்ன் பண்ணிட்டு டேரக்டா இங்கே வந்துடும். ரிசல்ட் ஈக்குவல் டு 11 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவுட்புட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? printf என்ன போட்டுக்கலாம்? ஏதாவது போட்டுக்கலாமா? sum equal to போட்டுக்கலாம். sum equal to போட்டுட்டு %d போட்டுக்கலாமா? %d ஜென்ரலாக நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், இட்ஸ் அட்வைசபிள். போட்டுட்டு இதோட வேரியபிள் நேம் என்னது? ரிசல்ட் போட்டுட்டு செமிகோலன் போட்டு முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கலாமா? நீங்கள் நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ண ஈஸியாக இருக்கும், எந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் கமெண்ட் லைன்ஸ்லாம் எழுதுறேன். ஓகே, ஹோப் நீங்கள் நோட் பண்ணுறீங்க நம்புகிறேன். பார்ப்போம், கம்பைல் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது எரர் இருக்காது. ஓகே, இதில் நிறைய எரர் இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட வேலை என்னென்னா டீபக் பண்ணுற வேலை. இதில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் பிஃபோர் இன்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? ஒரே எரர் வருது. என்னன்னு பாருங்க, int நம்பர் 1 ஈக்குவல் டு 5 போட்டிருக்கேன், int நம்பர் 2 ஈக்குவல் டு 6ன்னு போட்டிருக்கேன், அடுத்து என்ன போட்டிருக்கேன்? ரிசல்ட்னு போட்டிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல எரர் அடிக்குது. என்ன எரர்னு பாருங்க, நல்லா யோசிங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு இதில் என்னெல்லாம் எரர்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன்? அட்வைசபிள் என்னது? ரிட்டர்ன்
0ன்றது அட்வைசபிள். நான் என்ன சொன்னேன், எப்பயுமே வந்து இந்த மாதிரி இன்ட் மெயின் ஆஃப்னு போடுறப்போ ரிட்டர்ன் 0 அட்வைசபிள்னு சொன்னேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ இதில் என்னெல்லாம் எரர்னு கண்டுபிடிங்க. இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 5 இன்ட் புரிஞ்சா? நல்லா யோசித்து பாருங்க. நான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன், 2 இன்ட் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி கமா செப்பரேட்டடாக வேரியபிள் போடும்போது ஒரு இன்ட் போட்டாலே இந்த ஹோல் இதையுமே வந்து அது இன்ட்னு எடுத்துக்கணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் ப்ரோக்ராம் எழுதும்போது தப்பு பண்ணுறேன்னா, நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாக தப்பு பண்ணல. நான் ப்ரோக்ராமை ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் வீடியோ எழுதும்போது. ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் என் மைண்டில் அசியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதான்னு சொல்லி தான் வருவேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணும்போது ஜென்ரலி எரர் அடிக்க தான் செய்வேன். ஏன்னா இது எல்லாமே ப்ரிப்பேர் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நான் எழுதும்போது நீங்களும் எழுதுற மாதிரி அசியூம் பண்ணிட்டு நீங்கள் கற்றுக்கலாம் எரர் அடிச்சுச்சுன்னா ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கம்பைல் பண்ணிட்டு கம்பைல் ஆயிடுச்சா? ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம், இப்படி கமா செப்பரேட்டடா நிறைய போடும்போது ஒரு தடவை டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணா போதும். ஓகே, இதை வந்து நீங்க கத்துக்கோங்க. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும், நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 6ன்னு வருது, ரிசல்ட் ஒன்று வேண்டிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ரிசல்ட் இருக்கட்டும் ஆட் ஆஃப் 5 6ன்னு போகிறோம். கண்ட்ரோல் இங்கே வருது, இன்ட் ஆட் இன் 5 6ன்னு வருது. இங்கே 5 + 6 வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ 5 + 6 11. இந்த அவுட்புட் வந்து என்ன ஆகுது, 11ன்றது ரிசல்ட்டுக்கு ஸ்டோர் ஆகுது. நம்ம பிரிண்ட் ஆஃப் என்ன பண்றோம், சம் ஈக்குவல் டு 11ன்னு பிரிண்ட் பண்றோம். கரெக்டா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணா நமக்கு சம் ஈக்குவல் டு 11 வரணும். சம் ஈக்குவல் டு 11 வந்துருச்சா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஃபங்க்ஷன் கால்ஸ் ஒர்க் ஆகுது. அதாவது ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடணும். அதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதுல இருக்க ரூல்ஸை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போய் போட்டா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் டைப், ஃபங்க்ஷன் நேம், லிஸ்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு, ரிட்டர்ன் டைப் இருக்கு. இதுக்குள்ள நீங்க எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டுக்கலாம். அதாவது இதுக்குள்ள ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்ப்போமா? ஸோ என்ன சொன்னேன், இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்ட் சின்னு போட்டுக்கலாமா? இன்ட் சி ஈக்குவல் டு இன்ட் சின்னு சொல்லிட்டு நான் அப்போ டிஃபைன் கூட பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் சின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பாடி போடணுன்றதுக்காக, பாடியில் சம்திங் போடணுன்றதுக்காக. இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கவா? ஸோ இப்போயே ஒர்க் ஆக தான் செய்யும். ஒன்றும் பண்ணல, டேரெக்டாக ரிட்டர்னில் ஏ பிளஸ் பின்னு போகிறதுக்கு ஒரு லோக்கல் வேரியபிள், அந்த நம்ம சின்டெக்ஸில் பார்த்த மாதிரி ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு அதை வந்து நான் ரிட்டர்னுக்கு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதை நான் வந்து கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணாலே எனக்கு அதே அவுட்புட் 11 தான் வரணும். ஓகே, பார்ப்போமா? சம் ஈக்குவல் டு 11 தான் வருது. புரியுதா? ஸோ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, இதை தான் போடுறோம். ஸோ பாடிக்குள்ள குளோபல் லோக்கல் வேரியபிள், குளோபல் கிடையாது லோக்கல் வேரியபிள். இந்த சியை நான் இங்கே பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா பிரிண்ட் ஆகாது. நான் திரும்ப சொல்றேன். ஓகே, இதோட வேலிடிட்டி இந்த பிரேசஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்ததா நம்ம இந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு ரிட்டர்ன் சீன் கொடுக்குறோம். அதாவது இந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்றோம். இங்க நான் ரிட்டர்ன் பண்ணாதான் இந்த அவுட்புட் எங்க வரும், இதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசிக்கா பண்ற ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். ஸோ இவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் யூனிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இனிமே நம்ம பார்க்க போற வீடியோஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட கம்பைலர் எடுத்துட்டு இந்த மாதிரி அடிஷனுக்கு பதிலாக சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரிலாம் நீங்க ஃபங்க்ஷன்ஸை அடுத்தடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மாத்தி பாருங்க. இது கீழே போட்டா என்ன ஆகும், இதை மேலே போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கும் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், இங்க இடத்துல என்ட்ரி போட்டேன், எரர் அடிச்சிச்சு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வீடியோவையோ இல்லை உங்க கிளாஸ்ல உங்க சார் ஆர் மேம் நடத்துறையோ ஜஸ்ட் நீங்க ப்ரோக்ராம் பார்த்து மெமரைஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் படிக்க கிளியர் ஆகும். பட் ஈஸியா இருக்கும். பட் வந்து நீங்க வந்து நாலேஜை வளர்த்துக்கிடவே முடியாது. எப்போ நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட நாலேஜை நீங்க வந்து நல்லா வளர்த்துக்கிட முடியும். ஸோ நீங்க வந்து ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.